என்னாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு நியூஸ் தான் பயங்கரமாக ஸ்ப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லியோ 2 இருக்கா இல்லையா இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக என்ன மாதிரி நியூஸ்னா வந்திருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய பேர் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது காரணமே வந்து எல்சியூ கான்செப்ட் உள்ள இருக்கனால. இந்த எல்சியூ கான்செப்ட் உள்ள இருக்கிறதுனால வந்து நிறைய ஸ்டார்ஸ் உள்ள வந்து ஆட் ஆவாங்க. நம்ம இதுவரையும் தமிழ் சினிமாவில் 1-2 ஸ்டார் உள்ள தான் வந்து அந்த படத்தை பார்த்துருக்கோம். இதே வந்து தமிழ் சினிமாவில் எல்லா ஸ்டாருமே ஒரே படத்தில் வந்து நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் குட் கொடுக்குற விதமாக தான் லியோ 2 இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. லியோ 2 நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லியோ 2 மூவ் ஆனால் எப்படி மூவ் ஆகும்னா வந்து லியோ தாஸ் கேரக்டரை வச்சு தான் மூவ் ஆகும். பார்த்திபன் கேரக்டரோட ரொம்ப முக்கியமான கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து லியோ தாஸ் கேரக்டர் தான். லியோ பார்ட் 1 வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் லியோ தாஸ் கேரக்டர் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து முன் வச்சாங்க. லியோ 2 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் லியோ தாஸ் கேரக்டர்னா, லியோ 1 ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமும் லியோ தாஸ் கேரக்டர் தான் இருக்கணும். லியோ 1 மட்டும் தான் இருக்குது, அதுக்கு தளபதி அரசியலுக்குள்ள தான் இருப்பாரு, அடுத்த படம் நடிக்க மாட்டாரு சொன்னால் லியோ 1க்கு வந்து ஒரு எண்டிங் பாயிண்ட் இல்லாமல் போயிடும். அந்த எண்டிங் பாயிண்டை ஃபினிஷ் பண்ணுறது கன்ஃபார்ம் லியோ 2 வேணும். ஆனால் லோகேஷோட மூவி லைனப்பை பார்த்தா கூலிக்கு அடுத்தது கைதி 2க்கு அடுத்தது ரோலெக்ஸ் சாண்டல் ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் போவார்னு சொல்லி நினைக்கிறேன். கைதி 2க்கு பிறகு லியோ 2 எடுத்தா கன்ஃபார்மா கரெக்டா இருக்கும். பட் விக்ரம் 2 தான் வந்து லாஸ்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் பாயிண்ட். இப்போ லியோ 2 நடக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லியோ 2 நடக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து 98% இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. இது முடிஞ்ச கையோட லியோ 2 போடாருன்னா வந்து கரெக்டாக 2026 ஜனவரிக்குள்ளே இது முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இதை பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அதிகமாக சொல்ற வார்த்தை என்னன்னா வந்து தளபதி எப்போ கூட்டாலும் நான் லியோ 2 எடுத்து கொடுத்தோன்னு சொல்றாரு. பட் இதுக்கான சான்சஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால புஷ் பண்ணுவாங்க லியோ 2க்கு நடிக்கிறதுக்காக. பட் தளபதி விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா நிச்சயமா லியோ 2 கன்ஃபார்மாக இருக்குன்னு அர்த்தம். அதனால யாரும் தேவையில்லாத ரூமர்ஸ் யாரும் நம்பாதீங்க. ப்ரொடக்ஷன் சைட்ல ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா மட்டும் நம்புங்க. என்ன பொறுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எதா இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ முடிஞ்சிருச்சு, அடுத்தது லியோ பார்ட் 2 வருமா சார்? இப்போ இமிடியேட்டா நெக்ஸ்ட் வந்து தலைவர் கூட இருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 அது 2 தான் இப்போதைக்கு பிளான்ல இருக்கு. அதுவே என்னுடைய விஜயனா கிட்ட போய் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஓகே.